எல்லாருக்கும் ஜெர்மனில இருக்கிறனால தமிழ்நாட்டில கிடைக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸ் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஸோ நானே வந்து சப்பாத்தி பிச்சு போட்டு கொத்து பரோட்டாவும் எம்டி சால்னாவும் செஞ்சேன். குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் போட்டுட்டு ரெட் சில்லி பவுடர் ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆயிலில் வந்து ரெட் சில்லி பவுடரோட கலர் இறங்கின பிறகு 2 பெரிய வெங்காயம் போட்டு உப்பு போட்டு மூடி வச்சு வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்திக்கோங்க. தக்காளி வதங்கின பிறகு கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, மல்லிப்பொடி இருந்தால் மல்லிப்பொடி சேர்த்திக்கோங்க. அது நல்லா மூடி வச்சு 2 மினிட்ஸ் குக் பண்ண பிறகு இஞ்சி பூண்டு போட்டு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு முந்திரி இல்லைனா முந்திரி பேஸ்ட்டு, தேங்காய், சோம்பு, கசகசா போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இப்போ எதெல்லாம் பத்தலையோ அதெல்லாம் குக்கரில் சேர்த்திக்கோங்க. சேர்த்து 2 மினிட்ஸ் வதக்கின பிறகு அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டு 3 விசில் வச்சு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து எம்டி சால்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா போட்டு ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அதை நல்லா வேக வைங்க. அதோட ஸ்மெல்லெல்லாம் இறங்கி சூப்பராக மாறி இருக்கும். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி மாவு சுடு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி வச்சு எண்ணெய் தேய்ச்சி ஒரு 3 மணி நேரம் மூடி வச்சுருங்க. 3 ஹார்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை இழுத்து பார்த்தா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும். நெக்ஸ்ட் ஆயிலில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இப்போது இரும்பு தோசை தவாவில் வதக்கின வெங்காயம் போட்டு எம்டி சால்னாவை ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தி கொத்தி விடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எக் வேணும்னா எக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க. அதையும் நல்லா குத்தி குத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட அதெல்லாம் கலந்து இருக்கணும். கலந்த பிறகு இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா சப்பாத்தியை பிச்சு போட்டு அதை எடுத்து இது மேலேயே போடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு அதையும் நல்லா கொத்தி விடணும். எண்ணெய் வேணும்னா ஊற்றி ஊற்றி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் உங்களுக்கு வெங்காயம் எக்ஸ்ட்ரா வேணும்னா வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா கொத்தி விடுங்க. எண்ணெய் ஊற்றி ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு கொத்தி விடுங்க.